வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் புக்கு மேக்ஸ் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 6th ஸ்டாண்டர்டுக்கான டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். இது வந்து L2 ஆல்ரெடி L1 வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. 6 பயிற்சி கணக்குகள் நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து 2 பயிற்சி கணக்குகள் தான். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு பயிற்சி கணக்குகள் அண்ட் இயற்கணிதம் சார்ந்த இன்ட்ரோ வந்து நேற்று வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து இந்த பயிற்சியோட வந்து இந்த லெசன் அதாவது இந்த இயலே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ரொம்ப ஈஸியான இயல் தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பின்வரும் எண் மதிப்பை நிரப்பிட்டு இதுக்கு அடுத்து என்ன எண் அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 9ல் 1 போச்சுன்னா 8, அடுத்து 98ல் 21 போச்சுன்னா 77, அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 6 வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பேட்டர்ன், 8 அதுக்கப்புறம் 2 7 அடுத்து 3 6 அடுத்ததுல என்ன வரும், 4 5 வருமா, அடுத்ததுல 5 4 வரும். அப்போ இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் படி அப்படிங்கிறப்போ இதுக்கு அடுத்த அமைப்பு என்னவா வரும்னு பாருங்க. இங்க பாருங்க, 9 அதுக்கப்புறம் 98 987 9876 9876 6க்கு அப்புறம் 5 வருது. அப்போ அடுத்ததுல 98765 வருமா. அடுத்ததுல பாருங்க, இங்க 5 மட்டும் முன்னாடி இருக்க நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. அப்ப அடுத்ததுல 6 5 4 3 2 1 வரும். இப்போ கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 3 3 3 3 3 3 6 6 3 போடணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துட்டாங்கன்னா எந்தெந்த நம்பர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கம்பியோட நீளம் கொடுத்துட்டாங்க. ஸோ கம்பியோட நீளம் வந்து 12s சென்டிமீட்டர். அதை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களை உருவாக்கினால் அவற்றின் பக்கங்களின் நீளம். ஓகேவா? இந்த ஒரு கம்பியை வச்சு ஃபர்ஸ்ட் சமபக்க முக்கோணமா நம்ம கொண்டு வர்றோம். கம்பியோட மொத்த நீளமே 12s தான். அப்ப இந்த சமபக்க முக்கோணத்துல எல்லா பக்கமுமே ஈக்குவல். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், அந்த மொத்தமா இருக்கக்கூடிய அந்த கம்பியோட நீளத்தை 3ஆல வகுத்தோம்னா சமபக்க முக்கோணத்தோட நீளம் கிடைச்சிருமா. ஸோ அதுதான் பண்ண போறோம். அடிச்சோம்னா 4. அப்ப இது 4s, இது 4s, இது 4s. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 4s. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சதுரம். சதுரம்னா 4 பக்கம் இருக்கும். ஓகேவா? 4 பக்கமே ஈக்குவலா இருக்கும். அப்ப 12s டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 3s கிடைக்கும். அப்ப இதோட பக்கம் அப்படிங்கிறது 3s வேல்யூ. ஸோ ஆன்சர் இதுக்கு 3s. அடுத்து பாருங்க, இந்த வடிவங்களை வச்சு நம்ம இதுல விடுபட்ட நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஓகேவா? செங்குத்து வரிசையும் கிடைமட்ட வரிசையோட கூடுதலை சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 30 வேல்யூ வரணும் அப்படின்னா 2 ஸ்டார் இருக்கு, 2 அது என்னது ஒரு ஸ்மைலி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து 2 இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு இது கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ இதில் எப்படி பண்ணலான்னா இதை 8ன்னு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். அப்போ இதுவும் 8ஆக இருக்கும். 8 8 16. மிச்சம் எவ்வளோ இருக்குது, 16னா மிச்சம் வந்து 14 இருக்குது. 14னா 7 7ன்னு போடலாமா. அப்போது எங்கெங்கெல்லாம் ஸ்டார் வருதோ அங்கே எல்லாமே 8ன்னு போட்டுடலாம். ஓகேவா? அப்போ 4 8 32 கரெக்டாக வருது. ஸோ செங்குத்து வரிசையும் கரெக்டாக வருது, கிடைமட்ட வரிசையும் கரெக்டாக. அதே மாதிரி ஸ்மைலிக்கு ஃபுல்லாக 7 போட்டுடலாமா. ஸ்மைலிக்கு ஃபுல்லாக 7 போட்டுடலாம். இப்போ இந்த முக்கோணத்துக்கு பார்க்கணும். ஸோ இந்த முக்கோணத்துக்கு பார்க்கணும் அப்படிங்கிறப்போ இங்கே பாருங்களேன், இந்த 2 முக்கோணமே ஈக்குவல். அப்போ 8 8 16. 16ஓட எந்த வேல்யூவை 2 தடவை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா 36 வரும். 10. ஓகேவா? 10 10 20. அப்போ 36 வந்துருமா. அப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் 10 போடலாம். இப்போ கூட்டுங்க, 18 14 32 வருமா. ஓகே, சாரி 32 வரும். அதே மாதிரி இங்கே 17 32 வரும். இங்கேயும் கூட்டணும் அப்படின்னா 14 24 32 இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 34 வரும். இப்படி இந்த மாதிரி செங்குத்து வரிசை ஆட் பண்ணும்போது இங்கே 32 வரும். ஸோ இதோட டோட்டல் ஆட் பண்ணும்போது 10 12. ஸோ 120. ஓகேவா? ஸோ இங்கிட்டும் ஜாயின் பண்ணி பாருங்க. 4 6 8 10 0 மிச்சம் 1 வருமோ 13 வரும். இப்போ 130. ஸோ இதுதான். அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளே வந்து என்ன பண்ணணும், வேல்யூ அசைன் பண்ணிட்டு ஆன்சர் வந்து ஈக்குவலாக வருதா அப்படின்னு செக் பண்ண வேண்டியதான்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் அட்டவணையில் கால்புடி அதாவது கபடி விளையாட்டு தொடர் போட்டியில் வெற்றி பெற்ற 8 அணிகளின் முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதுல பாத்தீங்கன்னா சில இதுக்கு வந்து வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேரியபிள்ஸோட வேல்யூ என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கை 8 போட்டியில வந்து ஏ கலந்துகிட்டுச்சு. அதுல 5 போட்டியில வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா தோல்வி அடைந்த போட்டி எவ்வளோவா இருக்கும்? 8ல 5 போச்சுன்னா 3. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, பங்கேற்ற போட்டியில இருந்து வெற்றி பெற்ற போட்டியை கழிச்சுட்டு தோல்வி அடைஞ்ச போட்டியை நம்ம எழுதணும். அப்ப 7ல இருந்து 6 போச்சுன்னா 1. இப்ப இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு. மொத்தம் வந்து 6 போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சிச்சு, வெற்றி பெற்றது 4னா டோட்டலா அவங்க எத்தனை போட்டியில இருந்திருக்கணும்? 10. ஓகேவா? அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து 10 வரணும். 10ல இருந்து 4 கழிச்சா தான் 6. அதே மாதிரி இங்க வந்து 9 போட்டா தான் 9ல இருந்து 7 கழிச்சா தான் 2 வரும். அடுத்து 9ல இருந்து எந்த நம்பரை கழிச்சா 3 வரும்? 6 கழிச்சா 3 வரும். 10ல இருந்து 6 போச்சுன்னா 4 வரும். அடுத்து 8ல இருந்து எக்ஸ் போச்சுன்னா 4ன்னா 4 கழிச்சா தான் 4. அண்ட் இங்க வந்து 9ல இருந்து 3 கழிச்சா 6. அப்போ இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. அடுத்து மேற்சிந்தனை கணக்குகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். கோபால் இருக்கான், இங்க கர்ணன் இருக்கான். கோபால் வந்து கர்ணனை விட, கர்ணனோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, அவன் வந்து கர்ணனை விட 8 வயது இளையவன். அப்படிங்கிறப்போ எக்ஸ் மைனஸ் 8 இருப்பானா? இவர்களின் வயதுகளின் கூடுதல். அப்ப கர்ணனோட வயது இந்த கோபாலோட வயது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2x minus 8 is equal to 30. என்ன பண்ணலாம்? 2x வேணும்னா 30யோட இந்த பிளஸ் 8 போடுச்சுன்னா 38. இப்ப x வேணும்னா 38 divided by 2. அடிச்சோன்னா என்ன வருது? 1 2 9 2 18. 19. அப்ப ஆன்சர் வந்து 19. ஒரே அளவுல சதுர கட்டங்களை கொண்டு அமைக்கப்பட்ட பின்வரும் செவ்வகங்கள் ஒரே அளவு அகலமும் வெவ்வேறான நீளமும் கொண்டது. அகலம் வந்து சேமா, நீளம் மட்டும் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல என்னன்னா PQRST இதுக்குள்ள, அதாவது இந்த PQRSக்குள்ள குட்டி குட்டி சதுரம் கொடுத்துருக்காங்க. டீல வந்து செவ்வகம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சதுரத்தையும் ஃபில் பண்ணல. இப்ப PQRSன் எத்தனை சிறிய சதுரங்கள் இருக்கு? ஈஸியா சொல்லிடலாம். Pல வந்து 2 இருக்கா, Qல வந்து 8 இருக்கு, இதுல 6 இருக்கு, 6ல 6 இருக்கு, இது 1 2 3 4 5னா 10 இருக்கு. ஓகேவா? இதான் சிறிய சதுரங்கள்னு சொல்லியாச்சு. இப்ப இதை வச்சு அட்டவணையை நிரப்ப சொல்லியிருக்காங்க. அகலத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை. ஓகேவா? அகலத்தை வச்சு பார்க்கும்போது Pல வந்து 2 சதுரம் இருக்கு, Qல வந்து 2, Rலையும் 2 தான் இருக்கும், Sலையும் 2 தான் இருக்கும், Tலையுமே 2 தான் இருக்கும். அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நீளத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை என்ன? நீளத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை நீளத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்போ இங்க என்ன வருது? ஃபர்ஸ்ட் நீளம், நீளம்னா இதுதானே நீளம், இதுதான் நீளம். நீளத்தை பொறுத்து சதுரங்களோட எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் 1, இதுல வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுல வந்து 4, ஏன்னா 1 2 3 4, அடுத்ததுல 1 2 3. இப்போ இதுல வந்து 1 2 3 4 5. இதுல எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ், அது வந்து இங்க உள்ள எதையுமே ஸ்பிளிட் பண்ணல இல்லையா? அதனால அதை எக்ஸ்னே வச்சுக்கலாம், எக்ஸ். இப்போ இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க? செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை. ஓகேவா? செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்கள் எண்ணிக்கை என்ன பண்ணிருக்காங்கன்னா மல்டிப்ளை பண்ணிருக்காங்க இது ரெண்டையும். அப்போ இங்க 2 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 8, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6, அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 10. Tக்கு வந்து இங்க எக்ஸோட வேல்யூ தெரியாதனால 2xனே வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இது வந்து குறுக்கெழுத்து புதிரை நிறைவு செய்க, புதிர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நினைவில் கொள்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பாடத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மாறி என்பது, அதாவது வேரியபிள்ஸ் என்பது வெவ்வேறு எண் மதிப்புகளை ஏற்கும் அளவீடு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம். அது வந்து வேற வேற மதிப்புகளை ஏற்கக்கூடிய அளவீடு தான் மாறி. அதாவது அது வந்து ABCDயா இருக்கலாம், XYZஆ இருக்கலாம், எந்த ஆங்கில எழுத்துக்களை வச்சு நம்ம குறிக்கலாம். மாறிலி என்பது ஒரு நிலையான மதிப்பை ஏற்கும் எண்ணுரு அல்லது எழுத்துரு. ஓகேவா? மாறிலிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு நம்பரை சொல்லக்கூடியது.
நடைமுறை சூழ்நிலையில் உள்ள தொடர்புகளை வெளிப்படுத்த மாறிகளை பயன்படுத்துகிறோம். நடைமுறை சூழ்நிலையில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம். எண்ணியல் மற்றும் வடிவியலில் உள்ள பல்வேறு விதிகளை பொதுமைப்படுத்தி வெளிப்படுத்த மாறிலிகள் இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது பயன்படுகிறது. அவ்வளவுதான். ஸோ இதோட பாத்தீங்கன்னா முடிஞ்சு இயற்கணிதம் அப்படிங்கிற டாபிக்கே முடிஞ்சு. அடுத்த வீடியோல ரேஷியோ மற்றும் ப்ரொபோர்ஷன் பார்க்க போறோம். விகிதம் மற்றும் விகிதச்சமம் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ட் பேசிக்கான டாபிக். ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி.